டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 47 பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. மகள் பாபிலோனே, கன்னி பெண்ணை, நீ இறங்கி வந்து புழுதியில் உட்கார். மகள் கல்தேயா, அரியணையில் அன்று தரையினில் அமர்ந்திடு. மெல்லியலால் இனியவள் என்று நீ இனி அழைக்கப்படாய். எந்திர கற்களை பிடித்து மாவரை. உன் முக்காடுகளை அகற்றிவிடு. உன் மேலாடையை களைந்துவிட்டு உன் கால் தெரிய ஆறுகளை கடப்பாய். உன் பிறந்த மேனி திறக்கப்படும். உன் மானக்கேடு வெளிப்படும். நான் பழி வாங்குவேன். எந்த ஆளையும் விட்டு வையேன். எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர். அவரே இஸ்ரேலின் தூயவர். மகள் கல்தேயா, இருளுக்குள் புகுந்து மௌனமாய் உட்கார். இனி நீ அரசுகளின் தலைவி என அழைக்கப்பட மாட்டாய். நான் என் மக்கள் மீது சினமுற்றிருந்தேன். என் உரிமை சொத்தை களங்கப்படுத்தினேன். அவர்களை உன் கையில் ஒப்படைத்தேன். நீயோ அவர்களுக்கு கருணை காட்டவில்லை. முதியோராய் இருந்தோர் மீதும் மிக பழுவான நுகத்தை பூட்டினாய். என்றும் தலைவி நானே என்றாய் நீ. இவற்றை நீ உன் சிந்தையில் கொள்ளவில்லை. பின்விளைவு பற்றி எண்ணி பார்க்கவும் இல்லை. இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை. நான் கைம்பேன் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள். இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழப்பும் கைமையும் முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும். உன் தேய்ச்செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய். என்னை காண்பார் யாருமில்லை என்றாய். உன் ஞானமுள்ள உன் அறிவுத்திறனும் உன்னை நெறிபிரள செய்தன. எனக்கு நிகர் நானே, வேறு எவருமில்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லி கொண்டாய். தீமை உன்மேல் திண்ணமாய் வரும். அது தோன்றும் திக்கை நீ அறியாய். அழிவு உன்மேல் விழும். அதற்கு கழுவாய் தேட உன்னால் இயலாது. நீ அறியாத பேரழிவு திடீரென உன்மேல் வரும். இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பிள்ளை சூனியங்களோடும் வந்து நில். ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும். ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய். வான்வெளியை கணிப்போரும் விண்மீன்களை ஆய்வோரும் நிகழவிருப்பதை அமாவாசைகளில் உனக்கு முன்னுரைப்போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள். நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும். தீ பிளம்பி நின்று தம் உயிரை காத்து கொள்ள மாட்டார்கள். அது குளிர்காய பயன்படும் தணல் அன்று, எதிரே உட்கார தக்க கனலும் அன்று. நீ முயன்று பயின்றவற்றையும் இவ்வாறே அழியும். உன் இளமை முதல் நீ தொடர்பு கொண்ட வணிகருக்கும் இதுவே நேரும். ஒவ்வொருவரும் தம் போக்கிலே அலைந்து திரிவார். உன்னை விடுவிக்க எவரும் இரார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.